அவங்களுக்கு எப்படி இருக்குது இந்த 2026 அப்படிங்கிறத சிறிய விளக்கமாக ஒரு சிறிய பலனை சொல்ல போகிறோங்க ஐயா. அரசனுடைய வாள் அப்படின்னு வந்திருக்குங்க ஐயா. பார்த்தீங்கன்னா பின்னாடி மேக கூட்டங்கள் இருக்குது, 2 பறவைகள் பறக்கிறாங்க, செல்வ செழிப்போடு மரம் செடி கொடிகள்லாம் இருக்குது. அரசன் பார்த்தீங்கன்னா சனி வீரர்லேயே ஒரு மோதிரம் ஒன்று போட்டிருப்பாருங்க ஐயா. எப்படி பிரச்சனை அமையுது பாருங்க. மகர ராசி சனியினுடைய வீடு. ஆமாம். அரசரை பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவருடைய இடது கை பெருவிரல், அதான் சனி விரல், அந்த சனி விரலில் ஒரு மோதிரம் போட்டிருப்பாரு. கரெக்டாக இது அருமையாக வந்துருக்கு பாருங்க. இப்படி தாங்க பிரசனம். மகர ராசிக்காரர்கள் எதை செய்தாலும் நீதி, நியாயம், தர்மம், ஒரு அரசன் எப்படி ஒரு விஷயத்தை செய்வானோ அது போல நீங்களும் செயல்படுங்கள். உங்களுக்கான சரியான ஆண்டாக 2026 அமையும். நீங்கள் எதற்கெல்லாம் காத்திருக்கிறீங்க அந்த விஷயங்கள் எல்லாம் கைகூடும். ஆண் தெய்வ வழிபாடு இவர்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. சனினாலே தெய்வம் அப்படின்னு என் குருநாதர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு அரசனுடைய வாளே வந்திருக்கும் போது அப்போ அவர்கள் ஒரு ஆண் தெய்வ வழிபாடுகள் செய்கிறது, எல்லை சாமிகள் கையில் யார் யாரெல்லாம் அருவா வச்சுருக்காங்களோ அவங்களெல்லாம் வழிபடுறது அவங்களுக்கு நல்லபடியாக அந்த விஷயம் இருக்குங்க ஐயா.